அனைவருக்கும் வணக்கம். சுகந்தி MSc இல்லத்தரசி, மயிலாடுதுறை. என் தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை போற்றும் விதமாக வாகை தமிழ் சங்கம், வாகை மகளிர் மன்றம் என்ற குழுவின் மூலம் தினம் ஒரு கோலம், தினம் ஒரு தமிழ் அறிவோம் என்ற தலைப்பில் வினாவிடை, அழகு குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள், ஓர் வரியில் ஓர் கதை, கலந்துரையாடல் மற்றும் மாதம் ஒரு முறை இணைய வழியில் கருத்தரங்கம் என்ற பல்வேறு தலைப்புகளில் நிகழ்வுகளை நடத்தி மகளிர்களை சிறப்பித்து வரும் வாகை மகளிர் மன்றத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கியமான முறையில் குழந்தைகளை வளர்க்கும் வழிமுறைகள் பற்றி கூற வந்துள்ளேன். முதலில் குழந்தைகளை பற்றி பார்ப்போம். குழந்தைகளை 5 நிலைகளாக பிரிக்கலாம். முதல் நிலை பச்சிளம் குழந்தைகள் என்பார்கள். அதாவது பிறந்த முதல் நாள் முதல் 1 மாதம் வரையிலான குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகள் என்று அழைப்பார்கள். அடுத்ததாக சிசு என்று அழைப்பார்கள். 1 மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரை, அதாவது 1 வயது வரை உள்ள குழந்தைகளை சிசு என்று அழைப்பார்கள். அடுத்தது 3வது நிலை குறுநடை பருவம் என்பார்கள். 1 வயது முதல் 3 வயது வரை உள்ள குழந்தைகளை குறுநடை குழந்தை என்று அழைப்பார்கள். அடுத்தது 3 வயது முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளை சிறுவர்கள் என்று அழைப்பார்கள். அடுத்தது இளைஞர் பருவம், மாணவர் பருவம் என்று 12 வயது முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளை அழைப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளை நாம் எப்படி ஆரோக்கியமான வழிமுறைகளில் வளர்க்கலாம் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல் நிலை பச்சிளம் குழந்தைகளை பற்றி பார்ப்போம். ஒரு குழந்தை முதலாக பிறந்தவுடன் அழுது கொண்டே பிறக்கும். அது நார்மல் டெலிவரியாகவும் பிறக்கலாம், அறுவை சிகிச்சையின் மூலமாகவும் பிறக்கலாம். நார்மலாக பிறந்தால் குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் அக்குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க சொல்வார்கள். அதே அறுவை சிகிச்சையில் பிறந்தால் அவர்கள் 3 மணி நேரத்திற்குள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க சொல்வார்கள். ஒரு குழந்தைக்கு மிக சிறந்த நாம் அளிக்கும் உணவு தாய்ப்பால் மட்டுமே. தாய்ப்பாலை விட சிறந்த உணவு வேறு எதுவும் கிடையாது. குழந்தை பிறந்ததிலிருந்து குறைவாக 3 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதுதான் சிறப்பு என்று கூறுவார்கள். முதலில் குழந்தைக்கு தாய்ப்பால் சுரப்பு குறைவாக தான் இருக்கும். ஏனென்றால் 2 நாட்களாக நமக்கு உணவு லிக்யூடாக, திரவமாக தான் சாப்பிட சொல்வார்கள். 2 நாட்களுக்கு பிறகுதான் நாம் அனைத்து உணவுகளையும் சேர்த்து கொள்ள சொல்வார்கள். அதனால் நமக்கும் பால் சுரப்பு குறைவாக தான் இருக்கும். பிறந்த குழந்தைக்கும் பாலை எவ்வாறு குடிப்பது என்பது தெரியாது. அந்த குழந்தையும் பழக வேண்டும். அதனால் அந்த குழந்தைக்கு 2 நாட்கள் பால் பத்தாத நிலையில்தான் இருக்கும். நாம் திரும்ப திரும்ப பாலை கொடுக்கும் போது நமக்கு தானாகவே பால் சுரக்கும். அதுதான் இறைவன் படைத்த அற்புதமான படைப்பு என்றான். நிறைய தாய்மார்கள் தனது குழந்தைக்கு பால் வரவில்லை, பால் பத்தவில்லை என்று தவறாக எண்ணி அந்த குழந்தை அழுது கொண்டே இருப்பதால் அவர்களுக்கு மாற்று விதமாக பால் பவுடர் போன்றவற்றை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அது மிகவும் தவறான நிகழ்வாகும். இது முற்றிலும் உண்மை. நான் கூட எனது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது ஒரு 10 நாட்களில் குறைவாக தான் பால் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது கூட எனது குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது எனது உறவினர்களும் சரி, எதிர் வீட்டினரும் சரி, குழந்தையை இப்படி அளவிடுகிறாயே, உனக்கு தான் பால் பத்தவில்லை, அதனால் குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கி கொடு அப்படின்னு நிறைய பேர் என்ன கூட திட்டுவாங்க. ஆனா எனது தோழி தான் சொன்னா, நீ பால் கொடுக்க தான் பால் ஊறும், அதனால நீ 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை மட்டும் கொடு, தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னான். என்னோட தோழியோட அறிவுரை கேட்டு நான் யாரு என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்படவே இல்லை.
ஒரு வாரத்துக்கு குழந்தை அழுதுகிட்டே தான் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பால் கம்மியாக இருக்குன்ட்டு. ஆனால் நான் பாலை மட்டும் கொடுத்ததுனால என்னோட குழந்தைக்கு நான் 5 மாதம் வரை தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தேன். தண்ணி கூட நான் கொடுக்கல. அதை மாதிரி எல்லாருமே பின்பற்றலாம். நிறைய பேர் தவறா நினைச்சுக்கிறாங்க, நமக்கு பால் பத்தலை அப்படின்ட்டு. நம்ம ஒரு முறை பால் பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம பால் பவுடர் வாங்கி கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்க பால் பவுடரை குடிச்சு பழகிடுறாங்க. அதனால அடுத்த வாட்டி அவங்க தாய்ப்பாலை எதிர்பார்க்கறது இல்லை. இது மாதிரி தான் நிறைய தாய்மார்கள் தனது குழந்தைகளுக்கு பால் பவுடரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இனிமேவாது ஒவ்வொரு தாய்களும் நமக்கு பால் ஊறும் என்று முதலில் நம்ப வேண்டும். குழந்தைகளுக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு பால் சுரக்கும் என்பதை உணர்ந்து இனிமேவாவது பிறக்கும் குழந்தைகள் முதல் 6 மாதம் வரை தாய்ப்பாலை மட்டும் கொடுத்து நாம் ஆரோக்கியமான முறையில் வளர்க்க வேண்டும் என்பதை கூறுகிறேன். அடுத்ததாக, பிறந்த குழந்தைகளை நாம் பராமரிக்கும் போது நமது வீடு சுகாதாரமான முறையில் இருக்க வேண்டும். தூசிகள், குப்பைகள் என்று எதுவுமே இல்லாமல் நாம் தூய்மையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழந்தை எறும்பு கடித்து அழுகிறதா, இல்லை அதுக்கு டஸ்ட் அலர்ஜி கூட ஏற்படலாம். அதனால அந்த மாதிரி இல்லாம நம்ம தூய்மையா நம்ம இடத்தை பாதுகாத்து கொள்ளணும். குழந்தைகளுக்கு தவறாம தடுப்பூசி நம்ம போடணும், மறந்து விடக்கூடாது. மருத்துவர்கள் அறிவுரையின்படி நாம தவறாம தடுப்பூசிகளை போட வேண்டும். அவர்கள் கொடுக்கும் சத்து மருந்துகளையும் கொடுக்கலாம். முதல் 1 மாதத்திற்கு நாம் மருத்துவர்கள் கூறும் வழிமுறைகளை பின்பற்றலாம். அடுத்ததாக, 2வது நிலை, 1 மாதத்திலிருந்து 1 வயது வரை குழந்தைகளை சிசு என்று அழைப்பார்கள். நாம் ஒரு 3 மாதம் 5 மாதம் நமக்கு குழந்தைகளை நன்றாக நம்ம வளர்த்து விடலாம். தாய்ப்பாலை மட்டும் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். மற்ற குழந்தைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை சிறப்பான முறையில் இருக்கும், நல்ல அறிவாற்றலுடன் இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படாமல் இருக்கும். நாம் பால் பவுடரை கொடுக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி, வயிற்றுப்போக்கு போன்ற நிலைகள் ஏற்படும். நாம் அவற்றை தவிர்க்க வேண்டும். ஒரு 5 மாதம் ஆன பிறகு நாம் குழந்தைகளுக்கு கை வைத்திய முறைகளையும் நாம் பின்பற்றலாம். நம் முன்னோர்கள், நமது தாத்தா பாட்டி அவர்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது அதிகமாக மருந்துகளை பயன்படுத்தவில்லை. இயற்கையான முறையில் மூலிகைகளை பயன்படுத்திதான் குழந்தைகளை வளர்த்தார்கள். சிறு குழந்தைகளுக்கு சளி பிடித்தால் நாம் தேங்காய் எண்ணெயில் சூடத்தை குழப்பி அதை கேஸ் அடுப்பில் மேலே ஆவியாக அவற்றை மாற்றி அந்த தேங்காய் எண்ணெயை நெஞ்சு பகுதியிலும் முதுகு பகுதிகள், நெற்றி இந்த இடங்களில் நாம் உள்ளங்கால்களில், உள்ளங்கைகளில் தடவி வந்தால் நெஞ்சு சளி விரைவில் குணமாகும். இதை நாம குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். ஒரு 10 மாதம் 12 மாதம் ஆகிய குழந்தைகளுக்கு நாம துளசி, வெத்தலை, ஓமவல்லி இது போன்ற இலைகளை நாம் அரைத்து அவற்றை கசாயமாக காய்ச்சி அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாலாடை அளவு அவர்களுக்கு கொடுத்து வரலாம். இதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நாம் பாராசிட்டமால் மருந்து, கால்வால் போன்றவை பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நாம் அதிகமாக மருத்துவர்கள் பரிந்துரைப்பது பாராசிட்டமால் தான். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களுக்கு உடல் வலி என்றாலும், சளி என்றாலும், காய்ச்சல் ஏற்பட்டாலும் முதலில் அவர்கள் தருவது பாராசிட்டமால் மருந்துதான். நாம் அவற்றை அளவோடு மருந்துகளை கொடுக்க வேண்டும், அதிகமாக தரக்கூடாது. அதேபோல் நாம் மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்தை திறந்த பிறகு ஒரு 10 நாட்கள் முதல் அதிகபட்சம் 1 மாதங்கள் வரைதான் பயன்படுத்த வேண்டும். சில பேர் தவறாக எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து அதில் உள்ள காலாவதியான டேட் இருக்கும் வரை பயன்படுத்துகிறார்கள். அது முற்றிலும் தவறானது ஆகும். ஒரு பாட்டிலை ஓபன் பண்ணிட்டோம்னா நாம ஒரு 10 நாள்லேருந்து 1 மாதம் வரை தான் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகு 2 மாதங்கள் 3 மாதங்கள் கழித்து புதிய மருந்துகளை வாங்கிதான் நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது 3வது நிலை, 1 வயதில் இருந்து 3 வயது வரை உள்ள குழந்தைகளை நாம் குறுநடை பருவம் என்று அழைக்கிறோம். ஏன் குறுநடை பருவம் என்று சொல்கிறோம் என்றால், 1 வயதில் தான் குழந்தைகள் நடக்க ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு கொஞ்சம் ஓட ஆரம்பிப்பார்கள்.
அதன் பிறகு சுறுசுறுப்பாக அன்பும் இங்கும் ஓடுவார்கள். அதனால்தான் அந்த பருவத்தை குறுநடை பருவம் என்று அழைக்கிறோம். அந்த பருவத்தில் தான் குழந்தைகள் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். நாம் குழந்தைகளாக இருக்கும் போதே அவர்களுக்கு சத்தான உணவுகளை கொடுத்து பழக வேண்டும். நிறைய பேர் கடைகளில் விற்கும் பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள். அதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை சிறு வயதில் இருந்தே நாம் காய்கறிகள், கீரைகள், பழங்கள் போன்றவற்றை கொடுத்து வந்தால் அதே பழக்கம் தொடர்ந்து வரும். அந்த குழந்தைகளுக்கு நாம் அப்பொழுதுதான் பேச்சு கற்றுக் கொடுக்கும். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்கள் பேசும் குரல் இனிமையாக இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் கொல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழை சொல் கேளாதவர் என்று கூறுகிறார்கள். நாம் குழந்தைகள் பேசும் மழை சொல்லை ரசிக்காதவர்கள் யாருமே இல்லை என்று கூறலாம். அப்படி குழந்தைகளுக்கு நாம் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது, சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுதே நாம் நல்ல வார்த்தைகளை, நல்லதை சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் நாம் சொல்வதை தான் திரும்பி சொல்கின்றன. அவர்களாக புதிய சொல்களை கூறுவதும் இல்லை. அதனால் குழந்தைகள் முன்பு பெற்றோர்களும் உறவினர்களும் சமுதாயத்தினரும் நல்ல சொல்களை பேச வேண்டும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்க்க முடியும். குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் பங்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் சமுதாயத்தின் பங்கும் முக்கியமாக தான் காணப்படுகிறது. ஓடி ஆடி வயதும் வயதில் நாம் அந்த குழந்தைகளுக்கு இயற்கையான உணவுகளையே கொடுத்து பழக வேண்டும். அடுத்ததாக 5 வயது முதல் 12 வயது உள்ள குழந்தைகளை சிறுவர்கள் என்று அழைக்கின்றோம். 5இல் விளையாதது 50இல் விளையுமா என்று பழமொழி கூட இருக்கிறது. அதே போல் நாம் குழந்தைகளை என்னவாக மாற்ற வேண்டும், எந்த நிலையில் கொண்டு வர வேண்டும் என்பதை 5 வயதில் தீர்மானிக்கலாம். நம் குழந்தைகளை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியோர்களை நல்ல மரியாதையாக பேச கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒவ்வொருவரின் கடமை ஆகும். குழந்தைகளை அடிச்சு வளர்க்கணும். முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும், குழந்தைய அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப உள்ள குழந்தைகள்லாம் பெற்றோர்கள் திட்டினா கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. பள்ளியில ஆசிரியர்கள் அடித்தா உடனே என்ன பண்றாங்க, கேஸ் கொடுக்கறாங்க. இதெல்லாம் தவறான வழிமுறை என்று நம்ம குழந்தைகளுக்கு உணர வைக்கணும். ஒரு குழந்தைக்கு கண்டிப்பு அவசியம். முன்பெல்லாம் குழந்தைகள் 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் என்று இருந்தார்கள். அதன் பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று வாழ்ந்தார்கள். அடுத்தது நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று வாழ்கிறார்கள். இப்படி ஒரு குழந்தையை பெற்றவர்கள் தனக்கு ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கிறது என்று அளவுக்கு அதிகமாக செல்லத்தை கொடுத்து வளர்க்கிறார்கள். அவர்கள் எந்த பொருளை கேட்டாலும் எளிதில் வாங்கி கொடுக்கிறார்கள். அவர்கள் ஆசைப்பட்டால் கடன் வாங்கியாவது அந்த குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. வரவு 8 செலவு 10 என்ற மாதிரி நாம செலவு செய்யக்கூடாது. நம்மளுடைய குடும்பத்தோட நிலைய குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து உரைக்கணும். நம்ம வசதிக்கு ஏற்பதான் குழந்தைகளுக்கு நாம பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அடுத்தவங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறாங்க, அடுத்தவங்க மெட்ரிகுலேஷன்ல சேர்க்கிறாங்க, அடுத்தவங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நாம பார்த்து நாம கடன் வாங்கி அந்த குழந்தைகளை சேர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. படிக்கிற குழந்தை எங்கனாலும் நல்லா படிக்கும். அரசு பள்ளியில படிச்சு உயர்ந்த நிலையில வந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை எல்லா பிள்ளையுமே நம்ம சிறப்பா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம வசதிக்கு ஏற்ற போல நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும். அரசு நிறைய சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அந்த சலுகைகளை நாம பயன்படுத்தி வளர்க்கலாம். குழந்தைங்க படிக்கும் போதே ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை போல வெறும் கல்வியை மட்டும் நாம கற்றுத்தரக்கூடாது. குழந்தைகளுக்கு கல்வியை தாண்டி பொது அறிவு, நீதி கதைகள், பழமொழிகள் போன்றவற்றையும் நாம சின்ன வயதிலிருந்தே படிக்க நாம கற்றுக் கொடுக்கணும். யோகா, உடற்பயிற்சி, இது மாதிரி உள்ள அந்த வெளி விளையாட்டுகள், பாரம்பரிய விளையாட்டுகள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நிறைய பெற்றோர்கள் படிப்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 10th 12th அதிக மார்க் எடுத்தா போதும், நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி மருத்துவர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அது மாதிரி நினைக்காம எல்லா துறையும் ஒண்ணுதான். நாம ஒரு காலேஜ் முடிச்சு +2 முடிச்சு ஒரு பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி முடிச்சு சாதாரணமா ஒரு பட்டம் வாங்கி கூட நம்ம IAS அதிகாரியா கூட மாறலாம். அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. அதனால எல்லாருமே மருத்துவர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளை திணிக்க கூடாது.
அந்த குழந்தைகளுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த குழந்தைகளின் விருப்பத்தை நாம நிறைவேற்றணும். குழந்தைகள் என்ன தோன்றுகிறதோ அவர்கள் விருப்பத்திற்கு விட்டால்தான் அவர்களால் அந்த துறையில் சாதிக்க முடியும். எந்த துறையும் இழிவானது கிடையாது. எல்லா துறையும் செய்யும் தொழிலை தெய்வம் என்பார்கள். அதே போல் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை நாம் உயர்வாக தான் மதிக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு நாம் படிப்போடு ஒழுக்கம், பொறுமை, விருந்தோம்பல் போன்ற பண்புகளை நாம் கட்டாயம் சொல்லி வளர்க்க வேண்டும். இப்போ வர குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் வந்தா கூட அவங்க பாட்டுல என்ன பண்றாங்க, டிவி பாக்குறாங்க, செல்போன்ல விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தவறானது பழக்கம். நாம் அதை மாற்றணும். மோப்ப குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குலையும் மருந்து என்று கூறுவார்கள். நம்ம அனிச்சம் பூ எப்படி நமக்கு வாடி போகுதோ அதே மாதிரி விருந்தினர்களும் முகம் வருந்தும். அதை போல நம்ம செய்யாம வீட்டிற்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்கள நம்ம வரவேற்று அவங்களுக்கு வணக்கம் சொல்லி அவங்கள வீட்டுல உட்கார சொல்லி அவங்களோட நம்ம மகிழ்வா நம்ம பேசணும். அப்ப போய் நம்ம செல்போனை பாக்குறது, டிவியை பாக்குறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது இப்போ உள்ள குழந்தைங்க நிறைய பேர் பின்பற்றதே இல்லை. நாம் அந்த பழக்கத்தை நாம சொல்லி தரணும். அடுத்தது பொறை உடைமை. பொறுமை நமக்கு முக்கியம். நாம எந்த ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சா கூட அடுத்தவங்க தவறு செய்தாலும் நாம அதை பொறுத்து கொள்ளணும். நாமளே தெரியாம ஒரு தவறை செஞ்சா கூட அந்த தவறு நம்ம உண்மையை ஒத்துக்கணும். நாம பொய் பேசுறத நாம குறைக்கணும். குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து நாமளே தெரியாம தவறு செய்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கன்னு நம்ம கேட்கணும். நாம நேர்மையா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு கதையை படிக்கிறோம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். நம்ம புத்தகத்துல எதுக்காக நம்ம படிக்கிறோம்? வெறும் மதிப்பெண் பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம படிக்கிறது கிடையாது. அந்த படிக்கிறத நம்ம வாழ்க்கையில பின்பற்றி நல்ல முறையில வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம படிக்கிறோம். இப்ப நம்ம காந்தியோட ஹரிச்சந்திர கதை எதுக்காக படிக்கிறோம்? அவர் காந்தி உண்மையா இருந்தாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அந்த கதையிலிருந்து நாம எப்பொழுதுமே உண்மையை பேசணும் அப்படின்றத நம்ம உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கதையை படிக்கிறோம். அதே மாதிரிதான் பாரி வள்ளல்கள் பத்தி நம்ம படிக்கிறோம். ஏன் நம்ம படிக்கிறோம்? அவங்க எப்படி நமக்கு முல்லைக்கு பேர் கொடுத்தாங்க, நம்ம அதெல்லாம் படிக்கிறோம். அதியமான் என்ன பண்ணாங்க, அந்த நெல்லிக்கனியை அவையார் பாட்டிக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த வள்ளல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் நம்மால முடிந்த உதவிகளை பிறர்களுக்கு செய்ய வேண்டும். இது எல்லாமே குழந்தை பருவத்திலேயே நாம கற்றுக் கொடுக்கிறோம். நம்ம வெறும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளை வளர்க்க கூடாது. நம்மளோட சமுதாயமும் நம்மளுடைய பொறுப்பு தான். நாம மட்டும் முன்னேறாம நமது சமுதாயமும் முன்னேற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். இப்ப அரசாங்கம் 1 கோடி பனை விதைகளை நட வைக்க செய்யறாங்க. ஆறு, குளம், ஏரி போன்றவற்றை தூர்வார செய்யறாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம தன்னார்வலரா நாம ஈடுபடுத்தணும். சிறு வயதிலே அவர்களை சேவை மனப்பான்மையோட நம்ம வளர்க்கணும். அப்பதான் அந்த குழந்தை நமக்கு பொதுநலமாக வாழ வேண்டும். நம்ம காமராஜர் எல்லாம் படிக்கிறோம், படிக்காத மாரி காமராஜர்னு. அவங்கெல்லாம் அந்த படிக்காம இருக்கிறப்பயே அவ்வளோ சிறப்பா வாழ்ந்திருக்காங்க. நம்ம கல்வி அறிவை படிச்சுட்டு இப்ப நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியதான் இருக்கு. அந்த மாதிரி நிலை இல்லாம நம்ம குழந்தைகளை நம்ம சரியான முறையில வளர்க்கணும். அடுத்தது கடைசியாக மாணவர் பருவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 12 வயதிலிருந்து 18 வயது உள்ள பருவத்தை நம்ம சொல்றோம். இப்பதான் இந்த பெரிய பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்ற எண்ணத்தோட வாழ்வாங்க. அந்த குழந்தைங்க 2 சக்கர வாகனம் ஓட்டுறது, 4 சக்கர வாகனங்கள் ஓட்டுறது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு விருப்பம். அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க, பெட்ரோல் குழந்தை தான் குழந்தை ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பைக் ஓட்ட கொடுக்குறாங்க. அதுவே தவறான பழக்கமாகும். 18 வயதுக்கு குறைவா உள்ளவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அதே மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட நம்ம வண்டி கொடுத்து ஓட்டுறதை அவாய்ட் பண்ணணும். நிறைய நமக்கு விபத்துகள் ஏற்படுது. அரிதறிது மாழ்ராய் பிறத்தல் அரிது என்று பாடல் கூட இருக்கிறது. நாம ஊனம் இல்லாம எந்த குறையும் இல்லாம நம்ம கடவுள் நம்மளை நல்லா படைச்சிருக்கிறாரு. அப்படி படைத்த நாம தேவையில்லாம 2 சக்கர வாகனத்துல சிறு வயதிலேயே ஓட்டி நாம அதுல விபத்துகளுக்கு ஏற்படும் போது கை கால் ஊனமாகுது,
மூளைச்சாவு ஏற்படுது. இந்த மாதிரி நிகழ்வுலாம் ஏற்படுது. நமக்கு ஏற்படாம நாம அடுத்தவங்க மேல மோதுறதுனால அவங்களும் பாதிப்பு ஏற்படுறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்படாம தடுப்பது நமது கடமைதான். நாம தான் குழந்தைகளுக்கு சொல்லணும், 18 வயது ஆன பிறகு நீ லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சொல்லணும். நம்ம குழந்தை தானே, வண்டி ஓட்டுறாங்க, ஜாலியா ஓடட்டும் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. அது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். 18 வயது ஆகும்போது அவர்களுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய குழந்தைகள் என்று நாம அவர்களை கண்டிப்பது இல்லை. நிறைய பேர் 12 வயதுக்கு ஆன பிறகு நாம் சொல்வதை கேட்பதில்லை, அவங்களே எல்லாம் தெரியும், அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு நாம சொல்லி அவங்களுடைய விருப்பப்படி நாம விடக்கூடாது. ஏன்னா இந்த வயதுல தான் அவங்க தவறான பாதையில போறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. தவறான நட்பு பழக்கத்தினாலும், தவறான உறவினர்கள் மூலமாகவும், தவறான சமுதாயத்தினாலும் அவர்கள் தீய வழியில் செல்லக்கூடிய பருவம் இந்த 12 வயதிலிருந்து 18 வயது வரை உள்ள பருவம் தான். அதனால இந்த பருவத்துல தான் நாம ஆரோக்கியமாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் உணர்த்த வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நாம் சமமாக மதிக்க வேண்டும். ஆண் என்றால் உயர்ந்தவன், பெண் என்றால் அடங்கிதான் போக வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது. ஆணும் பெண்ணும் சரிசமம் என்று நாம் எண்ண வேண்டும். 2 பேர்களுக்கும் நாம் கராத்தே, சிலம்பம் போன்ற வீர விளையாட்டுகளை நாம் கற்றுக் கொடுப்பது இப்பொழுது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஒரு பெண் குழந்தை வெளியில் சென்று வந்தால் அவள் தைரியமாக செல்லக்கூடிய அளவு நாம் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். நமது குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போதும் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுதும் அங்கு நடக்கும் நிகழ்வுகளை ஒளிவும் மறைவின்றி நமது பெற்றோர்களிடம் சொல்லும் விதமாக நாம் நண்பர்களாக பழக வேண்டும். நாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆரோக்கியமான முறையில் வாழ்வதற்கு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். மருந்தே உணவு என்று வாழாமல் உணவே மருந்து என்று வாழ வேண்டும். நாம் இயற்கையான முறையில் கேழ்வரகு மாவு, சத்து மாவு, இட்லி, இடியாப்பம் இது போன்ற உணவுகளையே நாம் சப்பாத்தி, பூரி இது மாதிரி உள்ள உணவுகளை தான் நம்ம கொடுக்க வேண்டும். மேகி, நூடுல்ஸ், தந்தூரி சிக்கன் இது மாதிரி போன்ற உணவுகளை, பீஸா, பர்கர் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் நாம சாப்பிடுவதை அனுமதிக்க கூடாது. என்றோ ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாம், அது தவறில்லை. இதை நாம் அதிகமாக பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பெரியவர்கள் ஆன பிறகும் நாம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் இயற்கையான முறையிலேயே பின்பற்ற வேண்டும். நம்மாழ்வார்கள், நெல் ஜெயராமன் போன்றவர்களை பற்றி நாம் குழந்தைகளுக்கு எடுத்து உணர்த்த வேண்டும். இப்பொழுது நாம் பயன்படுத்தும் அரிசிகளை விட பாரம்பரியமான அரிசிகளை பயன்படுத்த வேண்டும். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சத்தான உணவுகளை, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின்ஸ் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை தான் நாம சாப்பிட வேண்டும். நொறுங்க தின்றால் 100 வயது வரை வாழலாம் என்பார்கள். நாம் எந்த உணவை சாப்பிட்டாலும் அதை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். இப்பொழுது நாம் அவசர காலத்தில் இருப்பதால் செல்போனை பார்த்து கொண்டும் டிவிகளை பார்த்து கொண்டும் வேகமாக தின்பதை நாம் வழக்கப்படுத்திக் கொள்கிறோம். அதை போல் வாழக்கூடாது. எதையும் மென்று திங்க வேண்டும். அடுத்தது, நாம் விளம்பரங்களில் பார்த்து குழந்தைகளுக்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட் போன்றவற்றை கொடுப்பதால் குழந்தைகள் வளருவதாகவும் அவர்களுக்கு சத்து கிடைப்பதாகவும் எண்ணி பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பிடியாசோல் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள். அதுவும் முற்றிலும் தவறு. அவற்றில் உள்ள சத்துக்களை விட அதிகமான சத்துகள் நமக்கு சத்து மாவிலும் ராகி கஞ்சிகளிலும் காணப்படுகிறது. குழந்தைகளை நாம் மாற்றுவோம். குழந்தைகள் சிறு வயதில் இருந்தே நாம் சத்தான உணவுகளை சாப்பிட சொல்லி அவர்களை பழகுவது ஒவ்வொரு பெற்றோரின் கடமையாகும். குழந்தைகளை வளர்ப்பது நமக்கு உடல் நலம் மட்டும் போதாது, மனநலமும் முக்கியம். உடல் நலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மனநலமும் முக்கியம். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு மனநலம் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு குழந்தைகள் ஓடி ஆடி விளையாட வேண்டும். வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைக்க கூடாது. வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்து அவர்களை செல்லிலேயே விளையாட விடக்கூடாது. ஓடி விளையாடு பாப்பா,
நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை முழுவதும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் விளையாட்டு என்று பாரதியார் பாடியுள்ளார். அதேபோல் குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு வியர்க்க வேண்டும். வியர்வை என்றாலே என்னன்னு தெரியாத மாதிரி நாம குழந்தைகளை வளர்க்கிறோம். சூரிய ஒளி பட வேண்டும். சூரிய ஒளி படாம நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைகிறது. அதனால நாம காலையில சூரியன் உதிக்கும் போதும் அதற்குள் நாம் எழ வேண்டும். நிறைய குழந்தைகள் 7 மணிக்கு 8 மணிக்கு என்று எந்திரிக்கிறார்கள். அதையும் நாம் பழக்க வேண்டும். நாம் இப்பொழுது உள்ள தலைமுறையாவது நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். நம் தலைமுறையினர்களுக்கு நாம் சொத்துக்களை சேர்த்து வைப்பதை விட அவர்களுக்கு சுத்தமான நீர், சுத்தமான காற்று, சுத்தமான உணவு இவற்றை தான் நாம் தர வேண்டும். இப்பொழுது நிறைய இடங்களில் நீர் கிடைப்பதில்லை. பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. டெல்லி போன்ற இடங்களில் சுத்தமான காற்று இல்லாமல் ஆக்சிஜனை கூட காசு கொடுத்து வாங்குகிற நிலை ஏற்படுகிறது. அது போன்ற நிலை நம் நாட்டிலும் ஏற்படாமல் இருக்க வேண்டும். அதிகமாக மரங்களை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளிடமும் நம்மை சுற்றி மரங்களை வளர்க்க வேண்டும் என்று நாம் கூற வேண்டும். குழந்தைகளை பிளாஸ்டிக் ஒழிக்க வேண்டும் என்று நாம் கூற வேண்டும். நெகிழி பைகளினால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் கூற வேண்டும். நாம் குழந்தைகளிடம் என்ன சொல்கிறோமோ அதைதான் குழந்தைகள் செய்வார்கள். அதனால் குழந்தை பருவத்திலேயே நாம் எல்லா நல்ல செய்திகளையும் கூறி அவர்களை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் அவர்களின் உடல்நலம், மனநலம் இரண்டும் சரியாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் நன்றாக இருந்தால் பத்தாது, நமது ஊரும் நமது சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நமது சமுதாயத்தை நல்லதாக மாற்ற வேண்டும் என்று எண்ணி நாம் அனைவரும் நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி.